வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 3ஆம் தேதி. நட்சத்திரம் புனர்பூசம், திதி வளர்பிறை, திருதியை 3ஆம் பிறை. எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு பாருங்க. கிழமை புதன்கிழமை, நட்சத்திரம் புனர்பூசம், மிகச்சிறப்பான நட்சத்திரம். திதி 3ஆம் பிறை, வளர்பிறை 3ஆம் பிறை. சித்தயோகம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். நாளைக்கு முகூர்த்த நாள். இன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 9லேருந்து 10. நாளைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 8லேருந்து 9. இன்னைக்கு 9லேருந்து 10, நாளைக்கு 8லேருந்து 9. 2 நாள் அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள். இன்னைக்கு சுப முகூர்த்த நாள், நாளைக்கும் சுப முகூர்த்த நாள். புதன் வியாழன் அடுத்தடுத்து 2 நாட்கள் முகூர்த்த நாட்களாக வருகின்றன. நாளை தினம் சதுர்த்தி விரதம் வேற. நாளைக்கு வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமான் வழிபாடு. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு. இது ஆணி மாதத்து சதுர்த்தி. அதுக்கப்புறம் ஆடி சதுர்த்தி, ஆவணி சதுர்த்தி. ஆவணி சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு 2 மாதம் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு சதுர்த்தி, ஆணி 4 சதுர்த்தி. அதுக்கப்புறம் ஆடியில் ஒரு சதுர்த்தி. அதுக்கப்புறம் ஆவணி சதுர்த்தி. இன்றைக்கி முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். 2 நாள் சேர்ந்தாப்பில் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராமாயணத்தில் தங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் எது? சபரி. ஏன்? அதை போன்ற பாக்கியம் வேறு யாராவது செய்திருப்பார்களா? கடித்து பார்த்து புளிக்கதா இல்லையான்னு பார்த்துட்டு புளிக்காத பழத்தை மட்டும் ராமருக்கு கொடுத்து, அந்த சபரி சாப்பிட்டு கடித்து கொடுத்த பழத்தை அவன் அன்பாக கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி அதை வாங்கி சாப்பிட்றாரு ராமபிரான். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனப்பான்மை. சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து ஒரு சபரி கொடுத்த பழத்தை அவள் கடித்து பார்த்துட்டேன், இது புளிப்பு இல்லை, இந்தாங்க சாமி இதை சாப்பிடுங்க அப்படின்ற அவர் வாங்கி சாப்பிட்றாரு. இந்த சபரி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நரசிம்ம ஜெயந்தியை பற்றி நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அழகாக கூறினீர்கள். அதிலே சாலிமங்கலம், மெலட்டூர், தேப்பெருமாநல்லூர் ஆகிய 3 ஊர்களை பற்றி சொன்னீர்கள். அதேபோல் ஐயம்பேட்டையிலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நரசிம்ம ஜெயந்தி இரவில் பக்த பிரகலாத நாடகமும் நடைபெறுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிறதாம். யார் சொல்கிறா இதை? பிஆர் கவிதை ராஜா, ஐயம்பேட்டை. அவர் சொல்கிறார், அவங்க ஊர்லேயும் நடக்குதான் 50 வருஷமாக இதே மாதிரி இரவு நேரத்திலே பக்த பிரகலாத நாடகம் நடைபெறுகிறது என்பதை பற்றி தெரிவித்துக் கொள்கிறார். நல்ல தகவல் கவிதை ராஜா, மிக்க நன்றி. ஐயம்பேட்டையில் சௌராஷ்டிரா சமூக மக்களாலும் குப்பல் வீரையா பாகவதர் குடும்பத்தினராலும் இது நடைபெறுகிறது. தெரியும். நான் ஐயம்பேட்டையில் இந்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு முறை தியாகராஜ ஆராதனை செய்தார்கள். அது 3 நாள் கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் வந்திருந்தேன். நான் அங்கே இருந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை அப்போது நான் தஞ்சாவூர் எடிஷன் தினமலரில் எழுதியிருக்கேன். 1997 98லேயும் வந்தேன். 1997 98 2 வருஷம் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், ஐயம்பேட்டைக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு குரூப் அந்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அதை நடத்தினாங்க. அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் எனக்கு பழக்கம். சௌராஷ்டிரா கம்யூனிட்டியில் மதுரையில் தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க தஞ்சாவூர்லேயும் இருக்காங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் சைடும் கொஞ்சம் இருப்பாங்க. எனக்கு அவங்கள நிறைய பேர் நண்பர்கள் உண்டு. ராஜவேல் ஆசிரியர், கும்பகோணம். என் தந்தையார் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். 15/2/2026 இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு அவர் சிவராத்திரி அன்று இரவு இயற்கை எய்தினார். கரெக்டாக சிவராத்திரி அன்னைக்கு போய் சேர்ந்துருக்கார் பாருங்கள் இறைவனிடம். இரவு 11:30 மணி சிவராத்திரி அன்று அவர் இறந்தார். அவருடைய பிறந்த தேதி 15/2/1939. 87 வருஷம் வாழ்ந்திருக்காரு. பிறந்த நாளும் 15/2, இறந்த நாளும் 15/2.
இதேபோல் பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒன்றாகவே இருப்பது ரொம்ப சற்று அதை பற்றி தாங்கள் கருத்து என்னவாக இருக்கும்? கருத்து கூறுறது என்ன? இது ரொம்ப ஒரு ரேர் கோயின்சிடன்ஸு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பிறந்த தினம் இறந்த தினம் ரெண்டும் ஒரே டேட்டில் வரும், 1/10 வரும். அந்த மாதிரி சில விஐபிஸ்க்கெல்லாம் வந்ததை நான் பார்த்துருக்கேன். எனக்கு டக்குன ஞாபகத்துக்கு வருது முத்துராமலிங்க தேவர், பசும்பொன். தேவரையா ஒரு பெரிய தேசபக்தர், பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு அதே மாதிரி தான் பிறந்த தினம் இறந்த தினம் ரெண்டும் ஒரே டேட்டில் வந்தது. அந்த மாதிரி உங்கள் தந்தைக்கும் வந்திருக்கிறது. எனவே ராஜவேல் அவர்களே இந்த தகவலை தெரிவித்ததற்கு நன்றி. ருத்ராட்சம் ஒரு முறை அணிந்து கொண்டால் அடுத்து மாற்ற வேண்டுமா? எதுக்கு மாற்றணும்? அதையே மறுபடியும் கட்டிட்டு போட்டுக்கலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புரியல எனக்கு. வீட்டில் மற்றவர்களுக்கு அசைவம் சாப்பிட சமைத்து கொடுக்கலாமா? ருத்ராட்சம் அணியறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் மற்ற ஏதாவது பழக்கம் இருந்தால் கூட அது பரவாயில்ல, நான்வெஜ் கிட்ட வரக்கூடாது. ருத்ராட்சம் போடுறதா இருந்தால் அது தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன். வேறு எதுவுமே கண்டிஷன்லாம் கிடையாது. என் கணவர் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அயராத உழைப்பாளி. ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் ஊதியமோ பதவி உயர்வோ கிடைக்கவில்லை. இந்த வருடமாவது கிடைக்குமா என்று தெரியவில்லை, கூறுங்கள் ஐயா. இப்படிக்கு உங்கள் தீவிர ரசிகை மஞ்சுளா, கல்பாக்கம், திருவாதிரை நட்சத்திரம். கவலைப்படாதீர்கள் மஞ்சுளா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போங்க. பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் அந்த தீபாராதனை நடக்கிற நேரத்தில் கோயிலில் போய் சுற்றிட்டு ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. மேஷ லக்னம், 5ஆம் அதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம். இப்போ சித்திர மாதம், இது சிறப்பா? ஆமாம், கண்டிப்பாக சிறப்பு தான். 5 குடையவன் சூரியன் உச்சம், லக்னத்தில் உச்சங்கிறது சிறப்பு தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்புடன் உள்ளது என எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். புத்திரன் எப்படி இருப்பார்? புத்திரனும் நல்லா இருப்பார். புத்திரனால் பெருமை தந்தைக்கு. ராமேஸ்வரத்தில் உள்ள 22 தீர்த்தங்கள், புனித தீர்த்தங்கள் என்னென்ன? மகாலட்சுமி, சாவித்திரி, காயத்ரி, சரஸ்வதி, சேதுமாதவ, கந்தமாதவ, சுவாபச, கவப, நீலா, நலதீர்த்தம், நீலதீர்த்தம், சங்கு தீர்த்தம், சங்கர தீர்த்தம், பிரம்மஹத்தி தோஷ விமோசன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சக்கர தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சிவ தீர்த்தம், சாத்திய மகுர தீர்த்தம், சர்வ தீர்த்தம், கோடி தீர்த்தம். சிலது கையெழுத்து சரியாக புரியல. RS ஜெயக்குமார் அவர்கள் இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தங்கள், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அந்த தீர்த்தங்கள்லாம் ஒரிஜினலாக வேறு இடங்களில் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் இப்போ வரிசையாக வச்சுட்டாங்க. ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஊற்றின்னு வந்துரு அப்படின்னு. இடம் நெரிசலாக இருக்குது, அங்கெல்லாம் சரியாக பராமரிக்க முடியல, வழிக்கு உழுந்துடுறாங்க, நிறைய பேருக்கு அடிபடுது. அதனால் தீர்த்தத்தை எல்லாம் இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அந்த தீர்த்தத்துடைய அந்த தேவத்தையை ஆவாகனம் பண்ணி அதை இன்னொரு இடத்துல மறுபடியும் ரீபிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசனம் பார்த்ததில் அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க அதை நிறைய மகான்கள்கிட்டெல்லாம் அதோடைய ஒப்பீனியன் கேட்டாங்க. மகான்கள் எல்லாமே அந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி அதை இன்னொரு இடத்துல மறுபிரதிஷ்டை செய்யலாம், அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி மாற்றி இப்போ அமைத்திருக்காங்க 22 தீர்த்தங்களை. அதே மாதிரி அந்த அக்னி தீர்த்த கரையில் கட்டியிருக்கிற படிக்கட்டை இடித்தா நல்லாயிருக்கும். தண்ணி உள்ளே வந்துட்டு போகணும் மணலில், அப்போ தான் அது க்ளீனாக இருக்கும், இல்லைன்னா நாற்றம் அடிச்சிடும். யாரோ கங்கையில், அது ஆறு, கங்கை ஆறு ரிவர் ஓடிட்டுருக்கோம், அதனால் அங்கே படிக்கட்டு கட்டியிருக்காங்க. அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சாமியார் பார்த்தார். ஆனால் நம்ம ஊர்லலாம் அழகாக படிக்கட்டு கட்டியிருக்கோம், இவங்க படிக்கட்டே கட்டலையே ராமேஸ்வரத்தில், இவங்களுக்கெல்லாம் படிக்கட்டு கட்ட தெரியாதோ, சரி நம்மளே கட்டி கொடுத்துடலாம்னு சொல்லி அவர் செலவு பண்ணி கட்டி கொடுத்துட்டார். ஏன் படிக்கட்டு இல்லாமல் இருந்ததுன்னா, கடலுக்கு படிக்கட்டு கட்ட மாட்டாங்க. அப்போ தான் அந்த கடல் தண்ணி மணலில் டச் பண்ணிட்டு போகணும். ஆறுங்கிறது இப்படி போயிட்டுருக்கு, நேராக ஓடுறது, அதில் கரை கட்டலாம். இது கடலுங்கிறது இப்படி தரை நோக்கி வருகிறது, அதனால் மணல் இருக்கணும் அங்கே. அது கூட தெரியாமல் ஒரு புண்ணியமாக கட்டி விட்டுட்டு போயிட்டான் படிக்கட்டை. அது என்னடான்னா, அந்த படிக்கட்டில் பட்டு
கடல் தண்ணி அப்படியே தேங்கி போய் துர்நாற்றம் அடிக்குது. அதில் வேற நம்ம மக்கள்லாம் துணியை போடாதேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. துணியை அதில் போட்டு வந்துடுறாங்க. அது இன்னும் நான் கப்படிக்குது. அதுக்கு என்னைக்கு விடிவு காலம் வரப்போதோ தெரில ராமேஸ்வரத்தில். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மேஷ ராசி அன்பர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டக்காரர்கள். எவ்வளவு அருமையாக ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 4 4ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 3லிருந்து நாளைக்கு 4ஆம் இடத்தில் போய் சேர்ந்து விடும். 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட். குரு உச்சம் 4ஆம் இடமான கேந்திரத்திலே குரு உச்சம், பெரிய யோகம். இது சாதாரண விஷயம் இல்லை. 4ல் குரு உச்சம்னா, அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்திலா, குடும்ப விஷயத்திலா, அல்லது உங்களுடைய பர்சனல் மேட்டர்லையா ஏதோ ஒன்றத்தில் ஒரு பெரிய லக்கு, அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது உங்களை நோக்கி. அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு வழங்குவார்கள். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கு பெரிய தொகை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அமைதி நிலவும், மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதத்திலும், அனைத்து துறையிலும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்தில் 2 புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. சந்திரன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. சந்திரன் சூரியனோடு இணைந்த புதன், ஆட்சி பெற்ற புதன். அதனால் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக 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 சிறப்பான நல்ல விஷயங்களெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறும். உங்கள் வயதில் என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிதுன ராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். திருமணமாகாத மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறப் போகிறது என்று உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. களத்திர காரகனோடு இணைந்திருக்கிறது. களத்திர ஸ்தானாதிபதி. அதனால் திருமணம் நிச்சயமாகும். களத்திர காரகன் என்றால் சுக்கிரன் தான் எல்லாருக்குமே. களத்திர ஸ்தானாதிபதி என்றால் 7 மிதுனத்திற்கு 7 குரு. அந்த குரு உச்சம் 2ல் குடும்பஸ்தானத்தில். களத்திர ஸ்தானாதிபதி குரு உச்சம் பெற்று களத்திர காரகன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நடந்து முடிந்துவிடும். ஃபிக்ஸ் ஆகிடும். அட்லீஸ்ட் மாணவர்கள் கல்வியிலே மிக சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். பெரிய பெரிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ் எங்கே சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப குதிரை கொம்பு சார், அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சீட்டே வாங்க முடியாதுன்னாங்களோ அங்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆன் மெரிட், யாருடைய சிபாரிசும் இல்லாமல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமண தடை விலகும். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகமாக இருப்பார்கள். ராசியிலேயே குரு உச்சமாகிடுத்து. உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கெல்லாம் குரு உச்சம், உங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களாம் பார்த்துட முடியுமா? உங்களை பார்க்க வரணுன்னாலே அதுக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் ஒரு விஐபியை பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஒருத்தர் எடுத்தார். நான் இந்த மாதிரி சோன்சோ பார்க்கணும். என்ன சார், நான் அவருடைய செக்ரட்டரியோட செக்ரட்டரி சார் அப்படின்னா. செக்ரட்டரிக்கு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்கான். அவருக்கு அந்த செக்ரட்டரிக்கு இவர் செக்ரட்டரியாம். சரி, நான் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கள், மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணுங்கள், நான் அப்புறமா முடிஞ்சால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பார்த்தா 3 நாள் கழிச்சு அவரே டைரெக்டாக ஃபோன் பண்ணுறார். சார் நீங்கள் ஃபோன் பண்ணிங்களாமே சார், என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார், நான் வரணுமா பார்க்கட்டா அப்படின்றார். நம்ம அப்படி வச்சுருக்கோம் எல்லாரையும். இந்த குரு உச்சமாக இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி தான் பெரிய விவிஐபியாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் லேசில் பார்க்க முடியாது, கையிலேயே பிடிக்க முடியாது. என்னன்னு பார்த்தா குரு உச்சம்.
மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அடுத்த நிலைக்கு உயர இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறது. இந்த கிரக அமைப்பு இருக்கும் பொழுதுதான் பதவி உயர்வு வரும். நீண்ட காலமாக உங்களுக்கு வராத பதவி உயர்வு, உங்களுக்கு மறுக்கப்பட்ட உயர் பதவி எல்லாம் இப்போ சேர்ந்து வரும். வாட் ப்ரமோஷன் தட் வாஸ் டிலேட் ஆர் டினைடு தட் வில் கம் நவ். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான அட்மிஷன் இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். எந்த துறையிலே படிக்க வேண்டும், எந்த கல்லூரி அல்லது எந்த பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும், என்ன சப்ஜெக்ட் படிக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதில் அங்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை, 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் சந்திரன் சேர்க்கை. இந்த 2 போர் உங்களுக்கு. 10ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை, 11ஆம் இடத்திலே 2 கிரக சேர்க்கை. 5 கிரகம் அந்த கார்னரில் போய் நிற்குது. சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாம் 10, 11 ஆகிய வீடுகளிலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். கடும் முயற்சி, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு விஷயம், அது இப்போ டக்குன்னு நடந்துடும். நீண்ட நாட்களாக பல வருடங்களாக கூட நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். சில விஷயங்களை செய்தாக வேண்டும். இதை யார் போய் சொல்வார்கள் மேலிடத்திலே? எப்படி இது தெரிய வரும்? இதை நான் எப்படி வெளிப்படுத்துவது? இதை எப்படி தொடர்பு கொள்வது? மேலிடத்திலே சொல்லி இதை செய்ய வேண்டுமே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது முருகன் அருளால், இந்த மயில் வாகனன் அருளால் உங்களுக்கு அது நடைபெறும். யார் போய் சொல்லுவார், யார் போய் சொல்லுவார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். யாரோ போய் சொல்லுவார், அது நடந்துவிடும். முருகன் அருளால் நடைபெறும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும். நோய் நொடிகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும், ஆரோக்கியம் அதிகரித்து கொண்டே வரும். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம், அமைதியாக இருந்து உங்கள் வேலைகளை முடித்து கொள்ள வேண்டும். வேலை நடைபெறும், ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும். குரல் கொடுத்துக்கிட்டே போகக்கூடாது, சைலண்ட்டாக போகணும். அடக்கி வாசிக்கணும் இன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடத்தில் 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு கல்வி முன்னேற்றம், பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், உத்தியோகம், ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் இப்பொழுது அவர்களுடைய திருமணத்தை நிச்சயம் செய்து விடுவீர்கள். கல்யாண வயசில் பையன் பொண்ணு இருந்தால் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்களே இளவயதினராக இருந்தால் பிள்ளை குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும் அல்லது குழந்தைகளுக்கு பாக்கியம் ஏற்படும். 2ல் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அது நடக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வம்ச விருத்தி அடைகின்ற நேரம். வாழையடி வாழையென வந்ததொரு கூட்டந்தனில் வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் வந்திருக்கிறது. உங்கள் குடும்ப வம்சம் விருத்தி அடையும். என்கிட்ட ஒரு தடவை வந்தாங்க, ஒரு யங் கப்புள், திருமணமான புதிதிலே என்னிடம் வந்து பார்த்தார்கள். அப்போ நான் பார்த்துட்டு ஜாதகத்தில் நல்லா இருக்குது, குழந்தை பிறக்கும், இப்போது 2 குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிவிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. போகலாம், வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணியிருக்குங்க அது பைத்தியம் மாதிரி
வெளிநாடு போகிறோம்ல, அங்கே போய் பெற்றுக்கலாம் குழந்தைய. அந்த குழந்தைக்கு அமெரிக்காவில் பிறந்தா சில சலுகைலாம் உண்டு. அப்போது இப்போல்லாம் கிடையாது, எடுத்துட்டார் ட்ரம்ப் வந்து. முன்னால் வந்து 184 கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து ஃப்ரீயாக விசா, ஃப்ரீ விசானா டைரக்ட் விசா. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, நான் அமெரிக்காவில் போன பிறகு தான் குழந்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிருந்துருக்காங்க. அந்த அமெரிக்கா போகிற ஆப்பர்ச்சுனிட்டி லேட் ஆகிட்டே போயிடுச்சு. தட்டி போய் 6 வருஷம் கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தையே பெற்றுக்கலை. ஃபார் த ஒன்லி ரீசன் அமெரிக்காவில் போய் தான் பெற்றுக்கணும் அப்படின்னு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அமெரிக்காவில் பிறந்தால் முக்தின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஒன்றும் கிடையாது. குழந்தை திருவாரூரில் பிறந்தால் ரொம்ப நல்லதான். நியாயமாக பார்த்தா டெலிவரிக்கு திருவாரூரில் போய் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அங்கே டெலிவரி பண்ணணும். திருவாரூர் தான் பிறக்க முக்தி தரும் தலம். சிவபெருமான் நடந்த வீதி, சிவபெருமானின் திருவடி பட்ட தலம், அவன் கால் பட்ட இடம் அது. அதனால் திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம். இந்த தம்பதிகள் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் போய் பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகும்போது கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் பிறக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு மெயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் நல்ல நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அமெரிக்காவில் இருக்கோம், எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, நீங்கள் அப்போ பார்த்தப்போ குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்களே, எங்களுக்கு இன்னும் பிறக்கலையே அப்படின்னு. நான் உடனே என்ன பண்ணேன், யூ ரிட்டர்ன் பேக் டு இந்தியா, தென் ஓன்லி மை ப்ரெடிக்ஷன்ஸ் வில் கம் ட்ரூ அப்படின்னு ஒரு மெயில் கொடுத்தேன். நீ இந்தியாவுக்கு வா, நான் சொன்ன ஜோசியம் அப்போ தான் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்து செட்டில் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அது இறைவனுடைய ஒரு திருச்செயல். அதனால் இறைவன் என்ன நினச்சிட்ருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் புரியாது. சில நேரங்களில் வாக்கில் வந்துச்சுன்னா அதை அப்படியே பண்ணிடணும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும். மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தின் வாயிலாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசி இளைஞர்கள் விளையாட்டுத் துறையிலே இப்பொழுது அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நம் வீட்டு குழந்தைகள் விளையாட்டுத் துறையிலே ஆர்வம் காட்டினால் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், பிரக்யானந்தா செஸ்ஸில் வந்து உலக சாதனை படைத்து விட்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. உலக அளவில் பெரிய சாதனை பிரக்யானந்தா செஸ்ஸில் பண்ணியிருக்கிறது. அவங்களால நமக்கு பெருமை. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், சென்னையை சேர்ந்தவர்கள். உலக அளவில் போய் பெரிய சாதனை செய்து விட்டு வந்திருக்கிறார் செஸ் விளையாட்டிலே. சதுரங்க விளையாட்டு என்று ஒரு விளையாட்டு, புராணத்திலேயே சதுரங்கம் வருகிறது. ஒரு கோவிலிலே ஈஸ்வரம் அம்பியும் சதுரங்கம் விளையாடுகின்ற, செஸ் விளையாடுகின்ற ஒரு தலம் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே. எனவே இது சதுரங்கம் என்பது புராண காலத்திலேயே இருந்திருக்கிறது. சிவனும் அம்பிகையும் செஸ் விளையாடியிருக்காங்க. அதுக்கு ஒரு கோவில் இருக்குது, அங்கே அந்த ஆதாரம் இருக்குது. எனவே அந்த செஸ் விளையாட்டு என்பது இறைவனோடு சேர்ந்தது. அப்பேற்பட்ட விளையாட்டிலே அகில உலக சாதனை படைத்து வந்திருக்கின்ற பிரக்யானந்தாவிற்கு நான் எனது மனமார்ந்த ஆசிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் கும்பராசிக்கு மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 6ஆம் இடத்திலே குரு சுக்கிரன், 5ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 5 குடைவன் 5ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறது. எனவே கும்பராசிக்கு இது மிக 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 சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், வெற்றிகரமாக தங்கள் பணிகளை செய்து முடிப்பார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி.
நாளைய தினம் சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யும் நாள். இன்றைக்கி முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். இன்றைக்கி 9லேருந்து 10 முகூர்த்தம், நாளை காலையில் 8லேருந்து 9 முகூர்த்தம். இன்றைக்கி முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். நாளைய தினம் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். கொழுக்கட்டை செய்து வீட்டிலேயே உள்ள பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. 21 கொழுக்கட்டை போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை. இந்த தேங்காயில் வெள்ளை பாகில் தேங்காயை போட்டு பூர்ணம் கிண்டி அதில் கொழுக்கட்டை பிடிப்பாங்களே, சொப்பு சொப்பாக கொழுக்கட்டை குட்டி குட்டியாக, அந்த மாதிரி 21 கொழுக்கட்டைகள் செய்து விநாயகருக்கு படைத்து, நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. எனவே நாளைய தினம் வீட்டிலே கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைத்து ஆனை முகத்தானை வணங்குங்கள். அனைத்து வித தடைகளும் நீங்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும். நாளைக்கு கொழுக்கட்டை பண்ணி வீட்டில் வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். விநாயகர் வழிபாடு நாளை செய்தால் மிகவும் நல்லது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரம்பா திருதியினுடைய சிறப்புகள் என்னென்னன்றதை பற்றின விளக்கமும், ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான தோஷம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. சாதாரணமாக ஜாதகங்களில் பெண்களுக்கு 7ஆம் இடத்துல பாப கிரகங்கள் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தாலும், அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு வந்து சப்தமஸ்தானத்தில் பாப கிரகம் இருந்து திருமணம் ஆன பிறகு சில பேருக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்த பிறகு கூட கணவன் மனைவி ஒத்துமை இல்லாமல் இருப்பாள். அப்போ சப்தமஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த லக்னத்துக்கு பாப கிரகமாகவும் போனால், இந்த சனி செவ்வாய் லக்ன ரீதியாகவும் பாப கிரகமாக போனோம். அந்த மாதிரி இருந்து திருமண தடை உள்ளவர்கள் அந்த பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம். அதே நேரத்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம். சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் பிரிவு ஏற்படும் பொழுதும் இந்த ரம்பா திருதியை கட்டாயம் வந்து அந்த தோஷங்களை போக்கும்னு சொல்லுவாள். பெண்களுக்கு வசீகரமான ஒரு சக்தியை உண்டு பண்ணணும்னு சொல்லுவாள். உங்களுக்கு தேவலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா இவாளெலாம் இருந்ததாக சொல்லுவாள். கௌரி தேவியை பூஜை பண்ணி சிவபெருமானையும் வழிபாடு பண்ணி தேவர்களால் கொண்டாடப்படக்கூடிய அளவு பெரிய அழகியாக திகழ்ந்தாள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இன்றைக்கி வந்து கௌரி தேவியை வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி ரம்பைக்கு அருள் கிடைச்சதோ அதேமாரி கௌரி தேவி அருளால் பெண்களுக்கு அருள் கிடைக்கும்னு சொல்லுவாள்.
கணவன் மனைவி தம்பதிகளாக சேர்ந்து பண்ணால் குடும்பத்தில் செல்வம் பெருகும்னு சொல்லுவாள். இஷ்டம் என்ன இஷ்டம் அவளுக்கு பூர்த்தி ஆகணுமோ அவளோட காமியார்த்தங்கள்லாம் பூர்த்தி ஆகும்னு சொல்லுவாள். குழந்தை இல்லாதவர்களும் இந்த பூஜையை அனுஷ்டிக்கலாம்னு சொல்லுவாள். இதில் கொஞ்சம் கர்நாடக தேசங்கள்லேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பூஜிக்கக்கூடிய விதங்களில் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அங்கே சில இடங்களில் வந்து 24 கருப்பு வளையல் வச்சு பூஜை பண்ணுவாள். பொதுவாக நம்ம எப்படின்னா வாழைப்பழம் நைவேத்தியம் உண்டு. பசு நெய்யில் பண்ண பட்சணங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுவாள். பசு நெய்யில் பண்ண பட்சணங்கள்லாம் கௌரி தேவிக்கு பூஜை பண்ணுவாள். சில இடங்களில் மஞ்சளில் கௌரி தேவி பண்ணுற வழக்கம் உண்டு. மஞ்சளில் கௌரி தேவியை உருவ செய்து வழிபாடு பண்ணுவாள். இல்லை விக்கிரகங்கள் வச்சு படம் வச்சு வழிபாடு பண்ணுவாள். சிறிய மண்டபம் மாதிரி இருந்ததுன்னா 4 பக்கம் வாழை மரத்தை கட்டி வாழைப்பழங்களை நிறைய நைவேத்தியமும் பண்ணுறதும் உண்டு, வழக்கம் உண்டு. இன்றைக்கி தினம் வந்து 5 பேரோ இல்லை 7 பேரோ 11 பேரோ சுமங்கலி பெண்களை இல்லை சுவாசினி பெண்களை வர சொல்லி, அதாவது பேரம் பேத்தி எடுத்த வயதான பெண்களோ இல்லை சுமங்கலி பெண்களையோ வர சொல்லி, அதேமாரி பெண் குழந்தைகளையும் வர சொல்லி இந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதங்களை கொடுப்பான். ஸ்லோகம்னு தனியாக நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் ரகசிய பிரயோகம்னு சொல்லப்பட்ட 13வது ஸ்லோகத்தை இன்றைக்கி சொல்லலாம். சௌந்தரிய லகரியில் ரகசிய பிரயோகம் சொல்லப்பட்ட 13வது ஸ்லோகத்தையும் ஜபமாக பண்ணலாம். இல்லை ஒரு 16 தடவை சொல்லலாம். நரம் வர்ஷியாமி நர்மசூ ஜடம்னு சௌந்தரிய லகரில் 13வது ஸ்லோகத்தை இன்றைக்கி சொல்கிறது ஒரு 16 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஏதாவது ஒரு சங்கல்பமாக பண்ணுறவாளாக இருந்தால் இன்றைக்கி 108 வாட்டி கூட சொல்லலாம். இது வந்து பெண்களுக்கு விசேஷமாக சொல்லியிருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் தம்பதிகளாக பூஜிக்கிறது விசேஷம். நீங்கள் சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு வந்தால் இல்லை பிரிவு இருந்தால் பூஜை பண்ணால் ஒன்றா சேருவான்னு சொல்கிறீங்க. அப்போ தம்பதிகள் சேர்ந்து செய்வாளன்னா, ஒத்துமையாக இருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவி சேர்ந்து செய்தால் குலம் விருத்தி அடையும், குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், செல்வம் கிடைக்கும். இதில் என்ன பண்ணுவான்னா, பூஜையில் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை வச்சு வழிபாடு பண்ணுறதும் உண்டு. புதுசாக மெட்டி வாங்கி வைப்பா, இல்லை இருக்கிற தங்க ஆபரணங்களை வச்சும் பூஜிக்கிறது உண்டு. இல்லை அம்பாளை அலங்காரப்படுத்தியும் பூஜை பண்ணுவாள். இதுக்குன்னு சொல்லப்பட்ட பிரத்யோக ஸ்லோகங்கள் தெரியலனா கூட அம்பாள் சம்பந்தமான ஸ்லோகங்கள் சொல்லலாம். கௌரி தேவி படம் இல்லைன்னா காமாட்சி அம்மன் படம் வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். சில பேர் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி முகம் வச்சோ விசேஷமாக பண்ணுவோம். அது அவ்வளோ சௌகரியம். இந்த விரதத்தை வந்து எளிய முறையில் அனுஷ்டிக்கலாம். ராத்திரி பலகாரம் சாப்பிட்டுட்டோ விரதம் இருக்கலாம். ஆனால் பலகாரம்ன்ற வார்த்தை கூட நான் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து இட்லி தோசை இதெல்லாம் பலகாரம்னு சொல்லியிருக்கோமே தவிர பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது தான். இரவில் மதியத்தில் வந்து சுவாமி நைவேத்தியம் பண்ண பிரசாதங்களை சாப்பிட்டுட்டோ இரவில் வந்து பழங்களை மட்டும் சாப்பிட்றது. ஆனால் பழங்களை சாப்பிட்டு விரதம் இருந்தது பலகாரம்னு சொல்லி இப்போ இட்லி தோசைன்னு ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்டு போகிற அளவு காலத்தை மாற்றிட்டான். ஆனால் முறையாக விரதம் இருக்கணும்னு நினச்சா நாம் கூடுமான வரை நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற யாரையாவது நமக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு இந்த நிகழ்ச்சிகளில் வந்து நமக்கு தகவல் தந்தால் கூட சந்தேகங்கள் நிறைய வரலாம். அப்போ 24 வளையல் வைக்கிறோம், கருப்பு வளையல், அது யாருக்கு கொடுக்குறதுன்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்படி நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே தானே இருக்கும். அதனால் நெய்யில் பண்ண பட்சணங்களையும் வாழைப்பழங்களும் அந்த நான் சொன்ன மாதிரி சுமங்கலி பெண்களுக்கும் இப்போ பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தம்பதிகளாக பூஜை பண்ணலாம். கல்யாணம் ஆகாத பெண்கள் பூஜை பண்ணால் நல்ல வந்து கணவர் கிடைப்பான்னு சொல்லுவாள். பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேருவான்னு சொல்லுவாள். இப்போ உங்களுக்கு சௌந்தரிய லகரி ஸ்லோகம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அம்பாள் சம்பந்தமான வேறு ஸ்லோகங்களை படிக்கலாம். நான் முதல்ல சொல்கிறது கோயில்களுக்கு போகும்பொழுது சொல்லப்பட்ட விதிமுறைகள் வேறு, வீடுகளில் நம்ம பூஜிக்கும் பொழுது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வேறு, கொஞ்சம் மாறுபடும். இதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா நான் சொல்லும்போது புரியும். அதனால் அபிராமி அந்தாதி படிங்க. உங்களுக்கு வந்து இப்போ நரம்பர்ஷாமியோ இல்லை இந்த ரம்பா திருதிக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகங்களோ கையில் இல்லைன்னா நான் சொல்கிறது எளிய வழிமுறை அபிராமி அந்தாதி கூட படிங்க, பரவாயில்ல. கௌரி தேவியை மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. கௌரி தேவியை மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா ரம்பா திருதியை சொன்ன உடனே அந்த மேனகா ஊர்வசி ரம்பா இவாளவே நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். கௌரி தேவியை தான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். எப்படி காயத்ரி மந்திரத்துக்கு விஸ்வாமுத்திரர் ரிஷியாக போட்டோம், எதனால் போட்டோம்? அது விஸ்வாமுத்திரர் குறித்து நம்ம ஜெபம் பண்ணல. அசிய ஸ்ரீ காயத்ரி மகாமந்திரசியன்னும் போது
அங்கே விஸ்வாமித்திர ருஷிகின்னு சொன்ன காரணம் அவர் அந்த பெருமையை கொண்டார். அதேமாரி ரம்பா திருதியைன்னு சொல்லும்போது அந்த ரம்பை வந்து கௌரியை பூஜித்து நல்ல பலன்கள் அடைஞ்சதுனால இதுக்கு ரம்பா திருதியைன்னு நம்ம சிறப்பிட்டு சொல்கிறோம். இன்னும் சில உபகதைகள்லாம் உண்டு. இது உபபுராணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது எளிய முறையில் செய்யலாம். இது எல்லாரும் கடைப்பிடிக்கக்கூடிய எளிய முறை. நெய்யில் பட்சணம் செய்யணுன்னா உடனே நான் பாதல்வா பண்ணுமா அது பண்ணுமா அப்படிலாம் இல்லை. நம்மால் என்ன முடியுமோ பசு நெய்யில் பண்ண உங்களுக்கு பட்சணங்கள் வந்து நம்மளால் முடிஞ்சதை நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். அதேமாரி வாழைப்பழம்ன்றது நம்ம சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதேமாரி அபிராமி அந்தாதி சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. கௌரி தேவி படம் இல்லைன்னா காமாட்சி அம்மன் படம் வைக்கலாம். அதனால் எல்லாமே எளிமையான வழிமுறைகள் தானே, ஒன்றும் கடினம் இல்லை. இது கட்டாயம் கல்யாணம் ஆகாத பெண்களும் செய்யலாம். ஏன்னா ஜாதகத்தில் சப்தம ஸ்தானத்தில் பாபகிரகம் இருந்து தடைப்பட்ட பெண்கள் பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொன்னோம். ஏதாவது கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்தால் அவளும் வந்து பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் விரத காலத்தில் காப்பி சாப்பிட்லாமா இப்படி ஒரு சந்தேகம் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விரதம்னு எடுத்துட்டிங்கன்னா காப்பியை சாப்பிடாதீங்க, டீயை சாப்பிடாதீங்க. அப்போ வேறு பானங்கள் சூடாக சாப்பிட்லாமான்னா எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா விரதம் கடைப்பிடிக்கும் பொழுது அதுக்கான நியமனங்களை கடைப்பிடிக்கும் போது புதுசாக வந்த விஷயங்களை நாமே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே போனோம்னா அந்த விரதம் வந்து முழுமையாக பலன் கொடுக்காது. அதனால் சுவாமிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பட்சணங்களை சாப்பிடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ரம்பா திருதியினுடைய சிறப்புகளையும் அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்ன்றத முறையை பற்றியும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? மேடம், நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து பரமேஸ்வரன். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? நான் வந்து இது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரிங்க சார். ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி, லைக் பப்படம், அந்த மாதிரி ஆயில்ஸு, படம், பருப்பு பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. சரிங்க சார். ஒசூரில் வந்து பிரான்ச்சஸ் கேட்டுருக்கேன், கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அது யார் பேரில் ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிச்சா இப்போ இது நல்லா சைன் ஆகுமான்னு வேணும். இந்த பிஸ்னஸ் சார்ந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா சார்? இல்லை மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரான்சைஸ் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க சார்? ஃப்ரான்சைஸ் வந்து கல்லிடைக்குறிச்சியிலேருந்து வாங்கலான்ட்டு இருக்கேன் மேடம். அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். 22/3/1963. ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். இது உங்கள் பேரில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற சந்தேகத்தை நீங்கள் கேட்டு என் தெரிஞ்சுக்கணும். பேர்லயா இல்லை ஒய்ஃப் பேரில் ஆரம்பிக்கலாமான்னு தெரியணும். ரெண்டாவது பிஸ்னஸ் நல்லா போகுமா, எப்படி இருக்கு அப்படி. சரிங்க சார். உங்கள் மனைவியோட பேரும் பிறந்த தேதியும் சொல்லுங்கள். பார்வதி. அவங்க வந்து 13/10/1963. ராசி நட்சத்திரம் சார்? 1969. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து துலா ராசி. நட்சத்திரம் தெரியுமா சார்? நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். சரிங்க சார். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி இந்த தொழில் சம்பந்தமாக உங்கள் சந்தேகத்துக்கு என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். பிரான்சிஸ்ன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு தொகை கொடுக்குற விஷயத்துலேயும் அவங்கக்கிட்டேருந்து பொருள் வாங்குகிற விஷயத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை அக்ரிமெண்ட்டில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது அவசியம். அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறான்றதை கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. உதாரணம், இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் இல்லை 5 லட்ச ரூபா முதலீடுக்கு சொல்கிறான்னா, நீங்கள் முதலீடு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தனியாக 2 லட்சம் வேணும், இல்லை பொருள் வாங்கிறதுக்கு 3 லட்சம் வேணும்னு வளர்ந்துட்டே போகிறதுனா நீங்கள் போட்ட பட்ஜெட்டை விட அதீதமாக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கணும், எவ்வளோ இருப்பு வச்சுக்கணும், எவ்வளோ சேல்ஸ் காட்டணும், எவ்வளோ திருப்பி அனுப்பணும், மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்ற அந்த டீட்டெயில் முழுக்க நீங்கள் ஒரு முறை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுலேயும் முதலீடு போடுறதுலேயும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வரும்னு வந்ததுனால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையை சொன்னோம். நீங்கள் கூடுமானவரை திங்கக்கிழமையை தவிர்த்துருங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் போட வேண்டியிருந்தால் திங்கக்கிழமையை தவிருங்க. பணம் கொடுக்கறது, செக் கொடுக்கறது திங்கக்கிழமை வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்கள் இல்லத்துலேயே ராமர் படம், அதாவது பட்டாபிஷேக படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு அன்னபூரணி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி திங்கக்கிழமையை தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு சிறப்பை செய்யும். இந்த அக்ரிமெண்ட் போடுறது, முதலீடு, இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். தொடர்ந்து இந்த தொழிலை நீங்கள் செய்யலான்னா
கேட்டிங்கன்னா உங்கள் பேர்லேயே தாராளமாக இந்த தொழிலை செய்யலாம். இந்த தொழிலை உங்களோட பேர்லேயே செய்யலாம். ஆனால் நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொழில் மேன்மை பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம உடலுக்கு கால்சியம் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து இதெல்லாம் ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னா எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் சக்தி தேவை. அதே மாதிரி ஒரு சில பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க. உடல் எடை ரொம்ப குண்டாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக ஏதாவது ஒரு கஞ்சி தயார் செய்து சாப்பிடலாம். அந்த கஞ்சியில் ஏதாவது ஒரு கீரையை சேர்த்து சாப்பிடணும். கீரைகளில் இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லா சத்துமே இருக்குது. அதுவும் சுத்தமான கீரைகளாக பார்த்து வாங்கி சாப்பிடணும். அந்த வகையில் வெந்தயக்கீரை, வெந்தயம் இதெல்லாம் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. வெந்தய விதையிலையும் சரி, வெந்தய கீரையிலையும் சரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் உடலில் சேரும்பொழுது முதுகெலும்பில் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் வராது. முதுகெலும்புக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் சேர்க்க பயன்படக்கூடியது. சாதாரணமாக நமக்கு ஏதாவது ஒரு வயிற்று வலி வந்ததுன்னா வீட்டில் உடனே என்ன பண்ணுவோம், வெந்தயத்தை கொஞ்சம் வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்போம். உடனே அந்த வயிறு வலி குறையும். ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வயிற்று வலியை குறைப்பதற்கும் வயிறு உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படுது. நம்ம உடல் உஷ்ணம் அதிகமானாலும் சரி, பித்தம் அதிகமானாலும் உடலில் நிறைய நோய்கள்லாம் வரும். உடல் உஷ்ணம் ஒரு சில பேருக்கு அதிகமான உடனே, வயிற்று உஷ்ணம் அதிகமான உடனே வயிற்று வலியும் வரும். ஏதாவது உணவு சாப்பிட்டு ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அஜீரண கோளாறு இருந்தாலும் வயிற்று வலி வரும். ஆனால் வெந்தயம், வெந்தயக்கீரைலாம் குடல் இயக்கத்தை சமன் செய்வதற்கும், குடலில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றுவதற்கும், உஷ்ணத்தை குறைப்பதற்கும், செரிமான தன்மையை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கஞ்சி தயார் செய்ய போகிறோம். இந்த கஞ்சி சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். இன்றைக்கு வெந்தயம் மற்றும் வெந்தயக்கீரையை பயன்படுத்தி ஒரு கஞ்சி தயார் செய்ய போகிறோம். அந்த கஞ்சி தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய வெந்தயக்கீரை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், வெந்தயக்கீரை, நொய் அரிசி, பூண்டு, மிளகு, சீரகம், இந்துப்பு, பசும்பால். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி அப்படி ஒரு கஞ்சி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட தோல் உரித்த பூண்டு பற்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயக்கீரையை அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு கீரை, அந்த தண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்ததும் நொய் அரிசி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அந்த கஞ்சிக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கஞ்சி நல்லா தயாராகிடும். பொதுவாக நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெந்தய களி சாப்பிடுவாங்க. வெந்தயத்தை வறுத்து நல்லா பச்சரிசி மாவோடு சேர்த்து களியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த வெந்தயத்தோடைய சுவை கசப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பெண்கள் சாப்பிட்றதில்ல. முக்கியமாக பெண்கள் இந்த வெந்தய களி இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடணும். வெந்தய களி சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வெந்தயக்கீரை, வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்பு வலி வராது, மாதவிடாயில் எந்த விதமான கோளாறும் வராது. இப்போ இந்த கஞ்சி நல்லா கெட்டி பதம் வந்துருச்சு. கடைசியாக காய்ச்சிய பசும்பால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வெந்தயம், வெந்தயக்கீரையை சேர்த்துருக்கோம். வெந்தயக்கீரை மார்க்கெட்டில் விற்பாங்க. இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் போட்டால் கூட இது போல் வளரும். அதை எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா வெளியில் வாங்கும்பொழுது அவங்க பூச்சி மருந்து, ரசாயனம் இதெல்லாம் தெளிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. நம்ம வீட்லேயே இதெல்லாம் செய்யலாம். ஒரு சின்ன தொட்டியில் வெந்தயத்தை கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த வெந்தய விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா இது போல் வளரும். ஒரு வாரத்துலேயே நல்லா வளர்ந்துருக்கும்.
அந்த வெந்தயக்கீரை எடுத்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது உடலில் வரக்கூடிய பல நோயை போக்குவதற்கு ஒரு நல்ல மூலிகையாக பயன்படக்கூடியது. இந்த வெந்தயக்கீரையில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரம், ஃபோலியேட் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடலில் சேரும்பொழுது நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சமன் செய்வதற்கு பயன்படுது, உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படுது. அதே மாதிரி தசை திசுக்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இந்த கஞ்சை சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊட்டினீங்கன்னா உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். எல்லா திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே மாதிரி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் இருக்கிற நேரத்தில் கூட இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து காலையில் சாப்பிட்டீங்கன்னா உடலில் எந்த நோயும் வராது. முக்கியமாக அல்சர் வராது, வயிற்றுப்புண் வராது. ஒரு சில பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, மதியமும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் குடல் இயக்கம் பாதிப்படையும், செரிமான மண்டலம் பாதிப்படைஞ்சாலே நிறைய நோய்கள்லாம் வரும். அதில் முக்கியமானது இந்த இரைப்பை புண்ணு, அல்சர் அதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. வாய்ப்புண், வயிற்றுப்புண் வந்தாலே நிறைய நோய்கள்லாம் வரும். சரியாக சாப்பிட முடியாது. அதற்குண்டான மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சீக்கிரம் குணமாகாது. எதுவும் நமக்கு பிடிச்சா கூட சாப்பிட முடியாது. வயிறு வலி வரும். வயிறு வலி இருக்கிறவங்களும் சரி, அல்சர் இருக்கிறவங்களும் இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்களை ஆற்றுவதற்கும் வயிற்று வலியை குறைப்பதற்கும் பயன்படுது. உள் உறுப்புகளில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இந்த வெந்தயம் மற்றும் வெந்தய கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பித்தத்தை சமன் செய்வதற்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் சப்த தாதுக்களில் வரக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரக மண்டலம் இந்த உறுப்புகளுக்கு அதிக நன்மை செய்வதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி முதுகெலும்பில் ஒரு சில பேருக்கு வீக்கம் இருக்கும், டிஸ்க் பல்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க் பல்ஜி வந்தாலே குனிய முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. முதுகுவலி நிறையா இருக்கும். இரவுல தான் இந்த தொந்தரவு நிறையா இருக்கும். அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜி பாதிப்பு இருக்கிறவங்களும் இது போல் ஒரு கஞ்சி தயார் செய்து சாப்பிட்டாங்கன்னா இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் முதுகெலும்புக்கு அதிக பலத்தை கொடுப்பதற்கும் உறுதியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஏன்னா வெந்தயம் மற்றும் வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளோட அடர்த்தியை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி எலும்பு புற்றுநோயெல்லாம் வராமல் காக்கக்கூடியது. வெந்தயம் மற்றும் வெந்தயக்கீரையை பயன்படுத்தி இது போல ஒரு கஞ்சி தயார் செய்து சாப்பிட்டாங்கன்னா அந்த எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும் தசை திசுக்களுக்கு சக்தியை கொடுப்பதற்கும் தசை தளர்ச்சியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய வெந்தயக்கீரை கஞ்சி தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி தண்ணி லேசா சூடானதும் வெந்தயம், மிளகு, சீரகம், பூண்டு, வெந்தயக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட நொய் அரிசியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு அரிசி நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக தேவையான அளவு காய்ச்சிய பசும்பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கணும்னா இந்த கஞ்சி தயார். வெந்தயம் மற்றும் வெந்தயக்கீரையை பயன்படுத்தி இது போல ஒரு கஞ்சி தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, நம்ம அடிக்கடி நூக்கலை சமைச்சு சாப்பிடணும். நூக்கலை சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா கூட்டாக செஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா அதை அரைச்சி ஒரு வடிகட்டி ஜூஸாக கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி அடிக்கடி நூக்கலை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்புகள் பலமடையும். முக்கியமாக மெட்டபாலிசத்தை சமன் செய்யக்கூடியது. எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் சர்க்கரை நோயினுடைய அளவும் கட்டுப்படும். அடிக்கடி நாம் நூக்கலை உணவாக சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.